விவோவோட V29e எப்பயும் போல கேமராவை அதிகம் டார்கெட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. கேமரால அப்படி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு, அது போக மொபைல்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாத்துருவோமா? பாக்ஸ் இந்த டைம் கிரே கலர்ல கொடுத்துருக்காங்க. கேமராவை ஹைலைட் பண்றோம் அப்படிங்கறத காரணம் காட்டி தான் இந்த ரவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்குள்ள அந்த மாடலோட நேம் போட்டிருக்காங்க, பட் மொபைலோட இமேஜ் வந்து கொடுக்கல. பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா அதுல ஒரு சில விஷயங்கள் மட்டும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸ்பெக்ஸ் வந்து பெருசா ஹைலைட் பண்ணல. பாக்ஸ் ஓபன் பண்ணா மேலேயே விவோ V29e மொபைல் இருக்கு. அதை எடுத்து அப்படி பிரிச்சா இங்க ரெட் கலர்ல அந்த டிசைன் எப்படி இருக்கு. அடுத்து உள்ள எப்பயும் போல ஒரு டிரான்ஸ்பரண்டான TPU கேஸ் கொடுத்துருக்காங்க. அது மொபைல்ல ஃபிட் ஆகுதான்னு பார்ப்போமா? பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. அதுக்கப்புறம் உள்ள வந்து ஒரு வாரண்டி கார்டு, ஒரு யூசர் மேனுவல், ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள், ஒரு 44 வாட் சார்ஜிங் அடாப்டர் நல்லா பெருசாகவே இருக்கு. அதுக்கப்புறம் கடைசியாக சிம் எஜெக்டர் பின். முதல்ல இதோட டிசைனே ஒரு பெரிய ஹைலைட் தான். இத விவோ வந்து ஆர்டிஸ்டிக் டிசைன் அப்படின்னு சொல்றாங்க. அது போக கலர் சேஞ்சிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. நார்மலா இதை இப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து பிளாக் கலர் தெரியுது, இதுவுமே ஃபுல்லா பிளாக்கா தெரியுது. பட் அப்படி லைட்டா ஷேக் பண்ணோம் அப்படின்னா இங்க வந்து மெரூன் கலர் தெரியுது. இதுலயுமே அங்கங்க மெரூன் பிளாக் இது சேர்ந்து அப்படியே ட்ரையாங்கிளா தெரியுற மாதிரி ஒரு டிஃபரெண்டா தெரியுது. ஸோ நம்ம வெயில்ல டைரக்டா வச்சு ஷேக் பண்ணும்போதே அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது நல்லா இருக்குது. அந்த 3D பேட்டர்ன் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கும்போது ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது. டிசைன் பர்சனலா எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த போர்ஷன் வந்து கிளாசி ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க. அதுல கை வைக்கும்போது ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கேப்சர் பண்ணுது. பட் இங்க பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாவே மேட் ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க. சோ ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால கையில பிடிக்கும்போது ஒரு சில டைம் அது ஸ்லிப் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. அப்படியே மேல போனோம் அப்படின்னா அந்த கேமராவை சுத்தி அந்த ரிங் கொடுத்து அது பக்கத்துல சைடா சின்னதா அந்த LED ஃபிளாஷ் கொடுத்திருக்கிறது இதெல்லாமே பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிறது ரெட் கலர். இது போக ப்ளூ கலர்ல இன்னொரு வேரியன்ட் இருக்கு. மொபைலோட திக்னஸ் அப்படின்னு பார்த்தா இங்க 7.5 mm இதோட திக்னஸ் கொடுத்திருக்காங்க. வெயிட் அப்படின்னு பார்த்தா 180.5 கிராம் கொடுத்திருக்காங்க. சோ ஓரளவு வெயிட்லெஸ்ஸா ஸ்லிம்மான மொபைலா தான் டிசைன் பண்ணிருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட்ல டிஸ்ப்ளேக்கு வந்தா இங்க 6.78 இன்ச்ல Full HD Plus curved AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இந்த டிஸ்ப்ளேயோட கர்வ் பார்த்தோம் அப்படினா 58.7 டிகிரி கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளேயோட ரெஃப்ரெஷ் ரேட்டா 120 Hz கொடுத்திருக்காங்க. 60 120 அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிக்க முடியும். அப்படி தேவையில்லை அப்படினா ஆட்டோ செட் பண்ணிக்கலாம். பட் 90 செலக்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து கிடையாது. டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா அந்த டச் ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா இருக்குது. வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ், கலர்ஸ் இதெல்லாமே நல்லா இருக்குது. இன்டோர்ல யூஸ் பண்ணாலும் சரி, அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட்ல யூஸ் பண்ணாலும் சரி நல்ல பிரைட்டரான டிஸ்ப்ளேவாவே இருக்குது. அது போக இந்த பிரைஸ் செக்மென்ட்லயே ஸ்லிம்மான மொபைல்ல கர்வ்டு டிஸ்ப்ளே ஃபர்ஸ்ட் டைமா விவோ தான் எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லி விவோ பிராண்ட் வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க. விவோ அப்படினாலே கேமராக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதுலயும் V சீரிஸ் அப்படினாலே கேமராக்கு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. சோ அந்த விதத்துல பாக்கும்போது இதுல கேமரால பிரைமரி சென்சாரா ரியர்ல 64 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. OIS சப்போர்ட்டோட. அத நைட் போர்ட்ரைட் கேமரா அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அது போக செகண்டரி சென்சாரா ஒரு 8 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரா இங்க 50 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க வித் ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் ஆப்ஷனோட. ரியர் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கிறீங்க அப்படினா அந்த கலர்ஸ் எல்லாம் நல்ல நேச்சுரலா எடுத்து தருது. அந்த டீடைல் நல்லா இருக்கு. டைனமிக் ரேஞ்ச் ஓகேவா இருக்கு. அந்த நேச்சுரலா ஸ்கின் டோன் இதெல்லாம் எடுத்து தருது உங்களுக்கு பிடிக்கல, இன்னும் கொஞ்சம் கலர்ஸ் வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நிறைய ஃபில்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த ஃபில்டர்ஸ் மூலமா நீங்க சேஞ்ச் பண்ணி பெட்டரான கலர்ஸோட எடுத்துக்க முடியும். அந்த அளவுக்கு ஃபில்டர்ஸ்க்கு போக வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட மேல எஃபெக்ட்ஸ் மாஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படினா கலர்ஸ் உங்களுக்கு வேண்டாம், Black and Whiteல வேணும் இல்ல கம்மியா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படியே லெஃப்ட் ஸ்வைப் பண்ணீங்க அப்படினா கலர்ஸ் குறைஞ்சிட்டே வரும். Black and White வரைக்கும் போகும். கலர்ஸ் ரொம்ப அதிகமா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரைட்ல ஸ்வைப் பண்ண கலர்ஸ் வந்து அதிகமா வரும். எவ்வளவு கலர் தேவையோ உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணியும் போட்டோஸ் எடுத்துக்க முடியும். போர்ட்ரைட் ஷாட்டை பொறுத்தவரை அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது அந்த போட்டோஸ்மே நல்லா இருக்குது. அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே நல்லா இருக்குது. இன்டோர்ல ஓரளவு டீசென்டான லைட்டிங்ல எடுக்கிறீங்க அப்படினாலுமே அதுலயுமே போட்டோ குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அவங்க நைட் போர்ட்ரைட் கேமரா அப்படின்னு சொன்ன அளவுக்கு இந்த கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. நீங்க நார்மல் போட்டோல இருந்து நைட் மோட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி எடுக்கும்போது அந்த நாய்ஸுமே பெரிய அளவுல இல்ல. போட்டோ குவாலிட்டியோட அவுட்புட் நல்லா இருக்கு. ரொம்ப டார்க்கா இருக்கிற இடங்கள்ல எடுத்தீங்கன்னா மட்டும்தான் அங்கங்க நாய்ஸ் தெரியுது. அதே மாதிரி அல்ட்ரா வைட் ஷாட்மே கொஞ்சம் டார்க்கா இருக்குது. மத்தபடி அதோட அவுட்புட்மே நல்லா தான் இருக்குது. அப்படியே செல்ஃபி கேமராக்கு வந்தா இங்க ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதையுமே உங்க தேவைக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இது டிஃபால்ட்டா ஆஃப்ல தான் வருது. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணும்போது லெஃப்ட் ஐயை ஃபோக்கஸ் பண்ணுமா இல்ல ரைட் ஐயை ஃபோக்கஸ் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல ஆட்டோ அப்படிங்கறத கொடுத்துக்கலாம். அந்த ஐல வரக்கூடிய அந்த அனிமேஷனுமே உங்க தேவைக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதுல சில ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. அது போக ரியர் கேமரால இருந்து செல்ஃபி கேமராவுக்கு நீங்க சேஞ்ச் ஆகும்போது அந்த செல்ஃபி கேமரால அந்த லைட் க்ளோ ஆகும் இல்லையா? சோ அந்த ஆப்ஷனும் இதுல கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா எப்படி ரியர் கேமரா பெர்ஃபார்ம் பண்ணிச்சோ அதே மாதிரி தான் அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல அந்த நேச்சுரல் கலர்ஸ் வந்து நல்லாவே எடுத்து தருது. ஃபோக்கஸா இருக்கட்டும், அந்த ஷார்ப்னஸ், டீடைல் இதெல்லாமே நல்லா இருக்குது. பட் அப்படியே கொஞ்சம் இன்டோருக்கு ஓரளவு டீசென்ட்
டீசென்டான லைட்டிங்ல வரீங்க அப்படின்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் ரியர் கேமரா அளவுக்கு கிடையாது, பட் ஓகே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அங்கங்க கொஞ்சம் நாய்ஸ் பார்க்க முடியுது இன்டோர்ல எடுத்தோம் அப்படின்னா. மற்றபடி வீடியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியர்ல மேக்ஸிமமா 1080 60 fps நம்மளால வீடியோஸ் எடுத்துக்க முடியும். செல்ஃபில மேக்ஸிமமா 1080 30 fps எடுத்துக்க முடியும். ரியர் கேமராவுக்கு OIS சப்போர்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் ஷேக் இல்லாம வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. வீடியோ குவாலிட்டி ஓகே நல்லா இருக்குது, நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது மட்டும். அது போக மைக்ரோ மூவி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுல நிறைய நீங்க டிஃபரெண்டா ஷார்ட் வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. அது போக நீங்க டிஃபால்ட்டா 13 மெகாபிக்சல் எடுக்காம ரியர்ல 64 மெகாபிக்சலையும் செல்ஃபில 50 மெகாபிக்சல் எடுக்கணும் அப்படின்னா ஹை ரெசல்யூஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது போக டபுள் எக்ஸ்போஷர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணியும் நீங்க எடுத்துக்க முடியும். இங்க இன்னும் உத்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் மூன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம மூணை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம போட்டோ எடுத்தோம் அப்படின்னா அது ஃபோக்கஸ் பண்றதுக்கே ரொம்ப டைம் ஆகுது. ஒரு சில டைம் வந்து அது ஸ்டேபிளா அது மூன் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் பெட்டரான அவுட்புட் வருது. இல்ல நார்மலா அது டிடெக்ட் பண்றதுக்கு முன்னாடியே எடுத்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. இது ஒரு தேவையில்லாத ஆப்ஷன் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இதுல கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத இங்க மென்ஷன் பண்றேன். இதோட சாஃப்ட்வேர்னு பார்த்தா அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 13 கொடுத்திருக்காங்க, லேட்டஸ்ட் வெர்ஷன் தான். அது போக Fun Touch OS 13 மேல கொடுத்திருக்காங்க. எப்பயும் போல தேவையில்லாத நிறைய ப்ளூடூத் இருக்கதா செய்யுது. பெரும்பாலும் ஒரு சில விஷயங்களை நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. ஒரு சில ப்ரீலோடட் ஆப்ஸை நம்மளால அன்இன்ஸ்டால் கூட பண்ண முடியல. மற்றபடி யூஸ் பண்ணும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேவா இருக்குது. பெரிய அளவுல பக்கோ இஷ்யூவோ எதுவுமே நாங்க நோட் பண்ணல. மொபைலோட பிசிக்கல் பிளேஸ்மெண்ட் வந்தா டாப்ல செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைடுல எதுவுமே கொடுக்கல. பாட்டம்ல வந்தா இங்க சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அது ஓபன் பண்ணா ஹைபிரிட் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. டுயல் சிம் இல்லனா ஒரு சிம் SD கார்டு அந்த மாதிரி போட்டுக்க முடியும். பக்கத்திலே மைக், டைப் சி சார்ஜிங் போர்ட், இங்க ஸ்பீக்கர் இருக்கு. சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்திருக்காங்க. இவ்வளவு காசு கொடுத்து வாங்குற ஒரு மொபைல்ல ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இல்லாத ஒரு பெரிய ஏமாற்றம் தான். பட் இது கொஞ்சம் நல்லாவே லவுடா இருக்கு. மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேவா இருக்கு. ரைட் சைடுல வந்தோம் அப்படின்னா இங்க வால்யூம் அப் டவுன் பட்டன் வருது, கீழ பவர் பட்டன் வருது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரா கொடுத்துட்டாங்க. அதுவுமே நல்ல ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்குது. இது போக Wi-Fi 5 Bluetooth வெர்ஷன் 5.1 கொடுத்திருக்காங்க. சென்சார்ஸ் எல்லாம் தேவையானது கொடுத்திருக்காங்க. சோ இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள்லாம் இந்த மொபைல்ல நல்லாவே கொடுத்திருக்கிற மாதிரி தெரியும். பட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது தான் இங்க விவோ வந்து பெஸ்டா பண்ணல. எப்பவுமே விவோவோட V சீரிஸ் அப்படினாலே கேமராக்கு தான் அதிக பிரையாரிட்டி கொடுப்பாங்க. பட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு பெரிய அளவுல பிரையாரிட்டி கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த மொபைல்ல Snapdragon 695 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து ஒரு 15000 ரூபாயில இருந்து 20000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட் வரைக்கும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் இவங்க கொண்டு வர போற இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா இதுல ஹை ரன் கேம்ஸ்லாம் நம்ம ப்ளே பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் அங்கங்க லாக் வந்து பார்க்க முடிஞ்சது. அது போக நம்ம அவுட்டோர்ல சன்லைட்ல யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த மொபைல் வந்து ஹீட்டிங் இஷ்யூ அதிகமாவே இருந்தது. கேம் ப்ளே பண்ணும்போது லாங் டைமா நம்ம தொடர்ந்து விளையாண்டே இருக்கோம் அப்படினாலுமே இதுல ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது நம்மளால உணர முடிஞ்சது. இதை இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி பெட்டரா கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். பட் இந்த பிரைஸ்க்கு ஏத்த ப்ராசஸர் இது கிடையாது. இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருந்திருக்கலாம். கடைசியா மொபைலோட பேட்டரிக்கு வந்தா எப்பயும் போல 5000 mAh கொடுத்திருக்காங்க. லித்தியம் பாலிமர் பேட்டரி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதுபோக ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தா 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே பார்த்தோம் பாக்ஸ்க்குள்ள அடாப்டர் கொடுத்திருக்காங்க. அது ரொம்பவே நல்ல விஷயம். அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது 1 ஹவர்க்குள்ளேயே மொபைலை வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியுது. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம யூஸ் பண்ண வரைக்கும் நல்லாவே இருக்குது. பெருசா பேட்டரி ட்ரெயின் ஆகிற இஷ்யூ எதுவுமே இல்ல. கடைசி அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல ரெண்டு வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 8+128 27000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கும் 8+256 29000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கும் சேல் பண்றாங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய மத்த மொபைல்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படின்னா Snapdragon 870, Snapdragon 888, Snapdragon 778 இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. பட் இதுல பார்த்தா அப்படின்னா Snapdragon 695 தான் இருக்குது. சோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப கம்மியானது தான் கொடுத்திருக்காங்க. மத்த விஷயங்கள் எல்லாம் நல்லா தான் கொடுத்திருக்காங்க. சோ நான் சொன்ன விஷயங்கள்லாம் வச்சு உங்களுக்கு ஓகேவா இருந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைலை தாராளமா செக் பண்ணி பாருங்க. பெஸ்ட் பை லிங்க் பின் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன்.